வாங்க இன்றைக்கி மதுரை பட்டர் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு மதுரைக்கெல்லாம் போக தேவையில்லை. அந்த டேஸ்ட்டை இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரலாம். நம்ம இப்போது தோசைக்கல் காய வச்சுருக்கோம். பன்னை வந்து இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மணமாக 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இந்த பன்னில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். திரும்பியும் 1 ஸ்பூனை நம்ம வெண்ணெயை வந்து கல் மேலே வச்சுட்டு பன்னை அது மேலே போட்டுடலாம். திரும்பியும் அவங்க தலையில் 1 ஸ்பூனு பட்டரை போட்டுடலாங்க. ஈவனாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுக்க வேணாம். ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா பன்னு வந்து ஓவர் டோஸ்ட் ஆயிரும். ஸோ சாஃப்டாக இருக்காது பன்னு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அவங்கள தொட்டு பார்த்தா போதும் தோசைக்கரண்டியால். இதே மாதிரியே ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுக்குறப்ப நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம எவ்வளோ தூரம் பட்டர் வைக்கிறோமோ அவ்வளவு சாஃப்டாக ஜூஸியாக வரும். இப்போ மதுரை பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு.